வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி பனானா சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யுதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்ய நான் நல்ல பழுத்த 2 நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு பழத்துக்கு பதிலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இனிப்பான பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சாச்சு. இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு. வாழைப்பழமும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி நல்லா க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்காக வாழைப்பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறோன்னா அப்போ தான் வாழைப்பழம் நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும், ஐஸ்கிரீமும் நல்லா க்ரீமியாக வரும். அதுக்காக தான் பழத்தை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அரைக்கிறோம். இது கூட 2 10 ரூபா டேரி மில்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் பதிலாக உங்ககிட்ட கோகோ பவுடர் இருந்தால் அதை கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 வாழைப்பழத்துக்கு 2 டேரி மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வாழைப்பழத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட்டையும் அதிகப்படுத்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்குவோம். பால் சேர்த்து அரைச்சா தான் சாக்லேட் வந்து அரைப்படும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இது கூட தேவையான அளவு ஜீனியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். இதை இப்போ லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபில் ஆகும். இதை ஒரு மூடியால் மூடி ஃப்ரீசரில் 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழம்பு கரண்டியை தண்ணியில் நினச்சி எடுத்துக்குவோம். இதை வச்சு ஐஸ்கிரீம் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. சாக்லேட் வாசத்தோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களாம் சொல்கிற வரைக்கும் இது வாழைப்பழத்தால் செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஈஸியாக கிடைக்கிற 3 பொருட்கள் போதும் இந்த சம்மருக்கு நம்ம ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். அடிக்கடி ஐஸ்கிரீம் கேட்குற குழந்தைகளுக்கு கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.